நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரீப்ளேசிங் பிளானட்ஸ் வித் மூன். நிலவோட இடத்துல சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பூமியில இருந்து நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றத தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். மெர்க்குரி, புதன் கிரகம் நிலவை விட சிறிதளவு மட்டுமே பெருசு. அதனால நிலவோட இடத்துல புதன் இருந்தா பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. வீனஸ், வெள்ளி கிரகம் கிட்டத்தட்ட பூமியோட அளவோட ஒத்துப்போகும். அதனால பூமியும் வெள்ளியும் இரட்டை கிரகம்னு சொல்லுவாங்க, அதாவது ட்வின்ஸ். நிலவோட இடத்துல வீனஸ் இருந்தா பூமியில இருந்து பார்க்க இப்படித்தான் இருக்கும். மார்ஸ், செவ்வாய் கிரகம் பூமியை விட பாதி மடங்கு சிறியது. நிலவோட இடத்துல இந்த சிவப்பு நிற கிரகம் இருந்தா இப்படித்தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஜூபிட்டர், வியாழன் கிரகம் தான் சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரியது. வியாழன் கிரகம் நிலவோட இடத்துல இருந்தா நாம பூமி தான் அதோட 53வது துணைக்கோளா இருந்திருப்போம். சாட்டர்ன், சனி கிரகம் நிலவோட இடத்துல இருந்தாலும் பூமி தான் சனி கிரகத்தோட துணைக்கோளா இருக்கும். சனி கிரகம் சூரிய குடும்பத்துல இருக்கிற 2வது பெரிய கிரகம். யுரேனஸ், இது நீல நிற வாயு கிரகம். நிலவோட இடத்துல யுரேனஸ் இருந்தா இப்படித்தான் இருக்கும். இதோட வளையத்தை பக்கத்துல இருந்து பார்க்க முடியும். நெப்டியூன், இதுவும் ஒரு நீல நிற கிரகம். சூரிய குடும்பத்திலேயே கடைசியில இருக்கிற கிரகம். நிலவோட இடத்துல நெப்டியூன் இருந்தா இப்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். உண்மையிலேயே நிலவோட இடத்துல வேற எந்த கிரகம் இருந்தாலும் பூமி ஒரு உயர்ல கிரகமா இருக்காது. இந்த கற்பனை காட்சி நம்ம வியப்புக்காகவும் மற்ற கிரகங்கள் எவ்வளவு பெருசுன்னு காட்டுறதுக்காக மட்டும்தான். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் EDC தமிழுடன்.